Hi students, இந்த வீடியோவில் நம்ம CBSE கிளாஸ் 9 சயின்ஸில் சாப்டர் 2ல் வந்து பார்த்திங்கன்னா செல் டிவிஷன் அப்படின்ற கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து செல் டிவைட் ஆகுது அப்படின்றத ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் மூலயமா பார்த்தோம் இதுக்கு முன்னாடி வீடியோவில். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம செல் டிவிஷனுடைய டைப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஒரு செல் என்ன பண்ணோம் அப்படின்னா க்ரோ ஆகி ரீப்பேர் டேமேஜ்டு டிஷ்யூஸ் அண்ட் ரீப்ரொடியூஸ். ஸோ ஒரு செல் என்ன பண்ணுதுன்னா ஒரு செல் வந்து அது ப்ரொடியூஸ் ஆகுது, அதோட ஒர்க்கை பண்ணுது, இதில் ஏதாவது டேமேஜ் இருந்ததுன்னா அதை ரீப்பேர் பண்ணிக்குது, அதுக்கப்புறம் அதிலிருந்து ஒரு புது செல் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? ஸோ சம் செல்ஸ் ஸ்கின் செல்ஸ் டிவைட்ஸ் கண்டினியூஸ்லி டு ரீப்ளேஸ் செல்ஸ் தட் ஆர் லாஸ்ட் ரெகுலர்லி. ஸோ ஒரு சில செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்து என்ன ஆகுதுன்னா ரீப்ரொடியூஸ் ஆகுது, ஏன்னா அதிகமான செல்ஸ் வந்து டெட் ஆகிறதால. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் செல்ஸ். ஸோ இது மட்டும் இல்லை, ஸோ உடம்புல அனிமல்ஸ் ஆர் பிளான்ட்ஸ் எல்லா செல்லுமே வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு செல்ஸை இல்லை வந்து டேமேஜ்டு செல்ஸு இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வந்து டிஃபெக்ட் இருக்கிற செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணுது புது செல்லாக. ஓகேங்களா? ஸோ தெர் ஆர் டூ மேஜர் டைப்ஸ் ஆஃப் செல் டிவிஷன். செல் டிவிஷனில் ரெண்டு மேஜர் டைப் இருக்குது. ஒன்று வந்து மைட்டாசிஸ், இன்னொன்று வந்து மியாசிஸ். மைட்டாசிஸ்ன்றது க்ரோத்து, ரிப்பேர், மெயின்டெனன்ஸ்க்காக. மியாசிஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்காக. ஓகேங்களா? ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்றது இப்போ ஃபாதர் மதர் அப்படின்றோம் இல்லைங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா மியாசிஸ் செல் டிவிஷன். மைட்டாசிஸ்ன்றது ஒரே மாதிரியான டிஃப்ரெண்ட் செல்ஸை வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? ஒரு கிட்னி செல்ஸு, லிவர் செல்ஸ் அந்த மாதிரி வந்து ரீப்ரொடியூஸ் ஆகிறது மைட்டாசிஸ். மியாசிஸ்ன்றது ஃபாதர் மதர், அதோட ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் இதுக்கு டாட்டருக்கு இருக்காது, அந்த மாதிரி. புரியுதுங்களா? ஸோ மைட்டாசிஸ்ன்றது இப்போது ஒரு லிவர் இருக்குது அப்படின்னா இதில் இருக்கிற ஒவ்வொரு செல்லும் ஒரே மாதிரி இருக்கும். இதில் இருக்க செல் டிவைட் ஆகும்போது சேம் ஒரே மாதிரியான செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா? இது மியாசிஸ்ன்றது ஃபாதர் டாட்டர். இப்போ இவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இங்கே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? கம்ப்ளீட்டாக இருக்காது. ஸோ அது வந்து மியாசிஸ் செல் டிவிஷன். ஸோ இது என்ன இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ மைட்டாசிஸ் செல் டிவிஷன். ஸோ ஒவ்வொரு ஹியூமன் லைஃப்பும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபர்டைல் எக்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒரு செல் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டாக டிவைட் ஆகி நிறைய ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸாக வந்து மாறுது. ஸோ அது செல் இன்க்ரீஸ் இன் நம்பர் த்ரோ மைட்டாசிஸ் செல் டிவிஷன். ஸோ இந்த செல் வந்து இந்த மைட்டாசிஸ் செல் டிவிஷன் மூலயமா இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ மைட்டாசிஸ் செல் டிவிஷன்னா ஒரு பேரண்ட் செல் இருக்கும், இந்த பேரண்ட் செல் வந்து டிவைட் ஆக போகுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு செல்லாக டிவைட் ஆகும். ஸோ இதில் என்ன எப்படி குரோமோசோம் இருக்கோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இதில், அதாவது இது எப்படி இருக்கோ அதே மாதிரி இது ரெண்டுமே இருக்கும். ஓகேங்களா? அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ மைட்டாசிஸ் ப்ரொடியூசர்ஸ் டூ ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் டாட்டர் செல்ஸ் ஃப்ரம் ஒன் பேரண்ட் செல். ஸோ ஒரு பேரண்ட் செல் வந்து டிவைட் ஆகி இதே மாதிரி ரெண்டு டாட்டர் செல்லாக டிவைட் ஆகும். ஸோ திஸ் என்ஷோர்ஸ் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் இஸ் லார்ஜ்லி மெயின்டைன்ட் அக்ராஸ் பாடி செல்ஸ். ஸோ நம்ம பாடியில் இருக்கிற ஒவ்வொரு செல்லுமே இந்த மாதிரி தான் என்ன ஆகுது, டிவைட் ஆகுது. ஒரு சிங்கிள் எக்கிலிருந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு பேபி ஃபார்ம் ஆகிறது வரைக்கும் இந்த மைட்டாசிஸ் செல் டிவிஷன். இது வந்து அனிமல்ஸில் மட்டும் கிடையாது, பிளான்ட்ஸ்லேயும் இதே மாதிரி தான் வந்து மைட்டாசிஸ் செல் டிவிஷன் நடக்கும். ஸோ ஒரு செல்லை மாதிரியே இன்னொரு ரெண்டு செல் வந்து உருவாகிறது, அதுதான் வந்து கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஸ்கின் வந்து நம்ம கட் பண்ணும்போது மைட்டாசிஸ் செல் டிவிஷன் மூலயமா என்ன ஆகுது, நம்ம ஸ்கின் இருக்குது, ஸ்கின்னை நம்ம நைஃப் வச்சு கட் பண்ணும்போது அந்த வவுண்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளில் வந்து என்ன ஆகுது, சரியாயிடுது அந்த காயம். எதனால் சரியாயிடுதுன்னா அங்கே இருக்கிற செல்ஸ் வந்து அதே மாதிரி ஐடென்டிக்கலாக நியூ செல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற குரோமோசோம் தான் இதில் இருக்கும். இப்போ இதில் ஒரு குரோமோசோம் இருந்ததுன்னா இதுலேயும் ஒரு குரோமோசோம் இருக்கும், இதுலேயும் ஒரு குரோமோசோம் இருக்கும், ஐடென்டிக்கலாக இருக்கும், சேமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மைட்டாசிஸ் செல் டிவிஷன். ஸோ இதில் செகண்ட் டைப் வந்து பார்த்திங்கன்னா மியாசிஸ்
செல் டிவிஷன். ஸோ மியாசிஸ் செல் டிவிஷன் வந்து பார்த்திங்கன்னா தட் ப்ரொடியூஸ் கேம்மேட்ஸ். ஸோ கேம்மேட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. ஸோ கேம்மேட்ஸ்னால் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இட் அக்கர்ஸ் ஒன்லி இன் த செல்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ். ஸோ இது வந்து ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸில் இருக்கிற செல்ஸை வந்து பார்த்திங்கன்னா இந்த மியாசிஸ் செல் டிவிஷன் மூலயமா ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ கேமெட்ஸ் ப்ரொடியூஸ்டு ஃபார் sexual reproductions to create variations and diversity among living organisms. ஸோ இது வந்து ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸில் இருக்கிற செல்ஸ் வந்து இந்த மியாசிஸ் செல் டிவிஷன் மூலயமா ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ நம்ம ஃபாதர் இருக்காங்க, நம்ம இருக்கோம், ஃபாதரை மாதிரியே நம்ம இருக்கமா? இல்லை. தட் மீன்ஸ் கம்ப்ளீட்டாக அவங்கள மாதிரி இல்லை, ஐடென்டிக்கலாக இல்லை. பட் சம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபாதர்ஸ் இருக்கும். பட் கம்ப்ளீட்டாக அவங்க ஷேப்பு, அவங்க சைஸு, அவங்க ஃபேஸ் அந்த மாதிரி இல்லை. ஜாடை வந்து அந்த மாதிரி இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டைப் வந்து பார்த்திங்கன்னா மியாசிஸ் செல் டிவிஷன். ஸோ சில்ட்ரன் ரிசம்பிள் தேர் பேரண்ட்ஸ் பட் நாட் எக்ஸாக்ட்லி சேம். ஸோ சில்ட்ரன் வந்து பேரண்ட்டை ரிசம்பிள் பண்ணுவாங்க, பட் எக்ஸாக்டாக வந்து அவங்கள மாதிரியே இருக்க மாட்டாங்க. ஸோ இன் அனிமல்ஸ் இன்க்ளூடிங் ஹியூமன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மியாசிஸ் அக்கர்ஸ் ஒன்லி இன் த செல்ஸ் ஆஃப் டெஸ்ட்ஸ் இன் மேல்ஸ் டு ப்ரொடியூஸ் ஸ்பெர்ம். ஸோ மேல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டிஸ் அப்படின்ற ஒரு இது ப்ரொடியூஸ் ஆகுது. இது வந்து ஸ்பெர்மை ப்ரொடியூஸ் பண்ணுது. டெஸ்டிஸ்ன்ற பார்ட்டில் ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகுது. இது எங்கள் மேல்ஸில் மியாசிஸ் செல் டிவிஷன். ஃபீமேல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஓவரீஸ்ன்ற பார்ட்டில் எக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ கன்ஃபியூஷன்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ மேலில் டெஸ்டிஸ்ன்ற பார்ட்டில் ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகுது பை மியாசிஸ் செல் டிவிஷன். ஃபீமேலில் ஓவரீஸ்ன்ற பார்ட்டில் எக் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேங்களா? ப்ரொடியூஸ் எக்ஸ். பிளான்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மியாசிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆந்தஸ், மேல் பார்ட் வந்து ஆந்தஸ்ன்ற பார்ட்டில் போலன் கிரெயின்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இது லேட்டர் ஸ்பெர்ம் செல்ஸாக மாறுது. அதே மாதிரி ஓவரீஸ்ன்ற பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எக் ப்ரொடியூஸ் ஆகுது. இது பிளான்ட்டில். ஓகேங்களா? ஸோ இந்த மியாசிஸ்ன்ற செல் டிவிஷன் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்டேஜாக நடக்கும். ட்வைஸ் செல் வந்து 2ஆக டிவைட் ஆகும். ஸோ சிம்பிள், இங்கே பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் செல் டிவிஷனில் இது வந்து பார்த்திங்கன்னா 2ஆக டிவைட் ஆகும். இப்போ இதில் ஒரு குரோமோசோம் இருக்குது அப்படின்னா இதில் பாதி குரோமோசோமும் இதில் பாதி குரோமோசோமும் இருக்கும். அதே மாதிரி செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் செல் டிவிஷனில் இது 2ஆக ஸ்ப்ளிட் ஆகும். அப்போ இதில் பாதி, இது எவ்வளோ பார்ட் இருக்கோ அதில் இது பாதி, இதில் பாதி. அதாவது இது நம்ம இந்த பேரண்ட்டை வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதை வந்து a/2, இது a/2. இப்போ இதை பின்னு எடுத்துக்கிறோம், இதை சின்னு எடுத்துக்கிறோம். b = a/2, c = a/2. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து b/2ஆக இருக்கும், இதில் பாதியாக இருக்கும். இதில் பாதி. அதே மாதிரி இது வந்து c/2ஆக இருக்கும், இது c/2 இருக்கும். அதாவது குரோமோசோம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக ஹாஃபாக இருக்கும். மைட்டாசிஸில் அப்படி கிடையாது. இங்கே ஒன்றுனா இங்கேயும் ஒன்று, இங்கேயும் ஒன்று, அந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகிடும். மியாசிஸில் குரோமோசோம் வந்து பாதி ஆகிடும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன் மியாசிஸ் parent cell divides twice, one after another, to form 4 daughter cells. During the first division, cells divides into 2 daughter cells. Number of chromosomes in each daughter cells reduced to half, பாதி ஆயிடுது. Second division, similar to mitosis, each daughter cell divides into 2, forming 4 daughter cells, which half of the number of chromosomes. So as a result, each gamete has half number of DNA compared to the parent cell. ஸோ ஒவ்வொரு கேம்மேட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட் செல்லில் கம்பேர் பண்ணும்போது half கேம்மேட் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? As a result, each gamete has half number of DNA compared to the parent cell. During fertilization, gametes from 2 individuals combine. The original chromosome number is restored. ஸோ ஃபெர்டிலைசேஷன் நடக்கும்போது ஒவ்வொரு கேம்மேட்டும் கம்பைன் ஆகி ஒரிஜினல் குரோமோசோம் வந்து ரீஸ்டோர் ஆகும். இதை பற்றி நம்ம ஹையர் கிளாஸில் படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மைட்டாசிஸ் அண்ட் மியாசிஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் அண்ட் கண்ட்ரோல்டு மேனரில் நடக்கணும்.
ஸோ இது வந்து இம்ப்ராப்பராக நடக்கிறதுனால, அதாவது ஒரு செல்லு ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா அதோட ஒர்க்கை பார்க்கணும், அதோட லைஃப் டைம் முடியும் போது அது டெட் ஆகணும். அதுக்கப்புறம் அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு புதுசாக செல் வந்து ஃபார்ம் ஆகணும். இதுதான் வந்து கண்ட்ரோல்டு மேனர். ஒரு செல் ப்ரொடியூஸ் ஆகுது, அதோட ஒர்க்கை பண்ணுது, அதோட லைஃப் டைம் முடியும் போது அது டெஸ்ட்ராய் ஆகுது, அதை வந்து ஒரு புது செல் வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. இது நடக்கலை அப்படின்னா எரர்ஸ் இன் மைட்டாசிஸ் லீட்ஸ் அன்கண்ட்ரோல்டு செல் டிவிஷன். ஸோ அந்த மைட்டாசிஸில் எரர் வரும்போது அன்கண்ட்ரோல்டு செல் டிவிஷன் நடக்குது. இதனால தான் வந்து இந்த டியூமர்ஸ்லாம் ஃபார்ம் ஆகுது. ஸோ செல்லு வந்து ப்ரொடியூஸ் ஆக மட்டும் செய்யும், டெட் ஆகாது. ஸோ அதுதான் டியூமராக ஃபார்ம் ஆகுது. அப்நார்மல் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இன் பாடி செல்ஸ், அதான் டியூமர்னு சொல்கிறோம். இதே மியாசிஸ் செல் டிவிஷனில் இந்த மாதிரி இருக்கும்போது, அன்கண்ட்ரோல்டு இது இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஜெனட்டிக் டிஸார்டர் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ்லாம் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபால்ட்டி மியாசிஸ் மே ஆல்சோ கால் இயர்லி ப்ரெக்னன்ஸ் லாஸ் ரெடியூஸ் ஃபர்டைலிட்டி. ஸோ மியாசிஸில் ஃபால்ட் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னன்சி லாஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு சயின்டிஸ்ட் பற்றி கொடுத்துருக்காங்க. யார் இவர்? அருண்குமார் சர்மா. ஸோ எந்த நாடு? இந்தியன் சயின்டிஸ்ட். ஸோ இவர் வந்து குரோமோசோமை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காரு ஆஸ் அ பொட்டானிஸ்ட். ஸோ he is known for his work in the area of plant taxonomy, evolution and development. plant taxonomy, evolution and developmentல இவர் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஹானர் கிடச்சிருக்கு. என்னென்னா சாந்தி ஸ்வர் பட்நாகர் அவார்டு, பத்மபூஷன் அவார்டு. இந்த 2 அவார்டும் வந்து பார்த்திங்கன்னா குரோமோசோம் பற்றி அனலைஸ் பண்ணதுக்காக இந்த அருண்குமார் சர்மாவுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ scientists have developed methods to grow plant and animal cell outside the body in special conditions. ஸோ scientists என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா செல்ஸை வந்து தனியாக பாடி இல்லாமல், பாடி உள்ள, அதாவது அனிமல் உள்ள இல்லை பிளான்ட் உள்ள இல்லாமல் தனியாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு மெத்தட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த இது பண்ணுற மெத்தட்க்கு பேர் செல் கல்ச்சர். இதை வந்து கரெக்டாக வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா, செல் கல்ச்சரை சேஃபாக அந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா கரெக்டான டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணணும், கரெக்டான அசிடிக் கண்டிஷன் இல்லை பேசிக் கண்டிஷனை மெயின்டைன் பண்ணணும், கரெக்டான மாய்ஸ்சரை மெயின்டைன் பண்ணணும், அண்டர் ஸ்டெரைல் கண்டிஷன்ஸ் ஆர் மெயின்டைன். இது மெயின்டைன் ஆனால் மட்டும்தான் கரெக்டாக அந்த செல்லை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு ஆர்கானிசமில் இருந்து செல்லை எடுத்து அதை நம்ம என்ன பண்ணுறோம், நியூட்ரியன் ரிச் மீடியமில் வைக்கிறோம். அது என்ன பண்ணுது, க்ரோ ஆகி மல்டிபிள் ஆகிக்குது. ஓகேங்களா? ஸோ செல் கல்ச்சர் இஸ் க்ரூஷியல் ஃபார் ஸ்டடிங் ஹவு செல்ஸ் ஒர்க் ஃபார் த ப்ரொடக்ஷன் அண்ட் ஆஃப் பயோகெமிக்கல்ஸ், ஃபுட், மெடிசன்ஸ், வேக்சின்ஸ் அண்ட் மோர். ஸோ இந்த செல் கல்ச்சர் மூலயமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செல் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, ஃபுட் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுது, வேக்சின்ஸ் இதெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த செல் கல்ச்சர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது மெடிசன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, வேக்சின் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அண்ட் மோர் பயோகெமிக்கல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்குலாம் வந்து இது ரொம்ப இந்த செல் கல்ச்சர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி இப்போ ஒருத்தவங்களுக்கு ஃபீவர் இருக்குது அப்படின்னா அந்த ஃபீவர் இருக்கிறவங்களுடைய செல்ஸை எடுத்து அந்த செல்ஸ் வந்து எப்படி அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு ஸ்டடி பண்ணும்போது அது எப்படி க்ரோ ஆகுது, இல்லை க்ரோ ஆகிறதுல ஏதாவது வந்து டிஃபெக்ட்ஸ் இருக்குது, அந்த மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், மெடிசன், வேக்சின்ஸ் இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செல் தியரி அப்படின்ற கான்செப்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.